அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் சின்னதுரை, எலும்பு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், தீபம் ஹாஸ்பிட்டலில் விசிட்டிங் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அறுவை சிகிச்சையை பற்றி கொஞ்சம் தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக. எல்லாருக்குமே என்னென்னா ஆப்ரேஷன் தான் பயம். அது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும், யாருக்கும் அது சந்தோஷமான விஷயமும் கிடையாது. ஸோ அதே சமயத்தில் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னோன்னா ஏதோ மூட்டை கழட்டிட்டு இன்னொரு மூட்டை மாற்ற போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டம் எல்லாருக்கும் இருக்குது. உண்மையில் சொல்லப்போனால் அது வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறத விட நீ ரீசர்ஃபேசிங் அப்படி தான் சொல்லணும். இது எலும்பு சர்ஜரின்றது எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. இது வந்து ஒரு சாஃப்ட் டிஷ்யூ பேலன்சிங் சர்ஜரி. நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த அலைன்மெண்ட் மூட்டு வளைஞ்சு போன மூட்டுக்கு வயசானவங்களுக்கு நம்ம வேறு வழி இல்லாமல் இந்த 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கும் மூட்டில், உள்பக்கம் வெளிப்பக்கம் முன்பக்கம்னு. அந்த 3 கம்பார்ட்மெண்ட்டுமே இன்வால்வ் ஆகி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸே வந்து பண்ண முடியாத டிபெண்ட்டாக இருக்கிறவங்க, வழியில் ரொம்ப அவஸ்தைப்படுறவங்க, படியேற முடியாதவங்க, இண்டிபெண்ட்டாக அதனால் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியாதவங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வளைஞ்சு போன மூட்டுகளுக்கு தான் நம்ம வந்து இந்த அறுவை சிகிச்சையை பயன்படுத்துகிறோம். இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னா என்ன அப்படின்னா, இந்த மூளையில் இருக்கிற எலும்பு கீழே இருக்கிற எலும்பையும் அந்த குருத்தெலும்பு வலுவானது அரிச்சு போயிடும். ஆரம்ப கட்டத்திலே உள்பக்கத்தில் வருங்க. அதை தவிர்க்கிறதுக்கு வழி இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மைல்டான வீக்கம் இருக்குது அப்படின்னா ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கலாம். இல்லை அதை தாண்டி கொஞ்சம் அந்த வழுவழுப்பு தன்மை குறையுது அப்படின்னா ஹைலூரானிக் ஆசிட் அப்படிங்கிற அந்த ஜெல்லு போட்டுக்கலாம். 3வது இல்லைனா பிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெம் செல் தெரப்பி, அதாவது நம்ம ரத்தத்தில் தட்டணுக்களை எடுத்து அது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷனையும் போட்டுக்கலாம். அதே சமயத்தில் இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக போகணும்னா பிமேக், அதாவது போன் மேரோ ஆஸ்பிரேஷன் கான்சன்ட்ரேட், இதெல்லாம் உங்கள் உடம்புலேருந்து ரெடி பண்ணுறது தான். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது. இதெல்லாம் எதுக்கு உதவும் அப்படின்னா, வளையாத மூட்டுகளுக்கு கண்டிப்பாக இது பயங்கர பெனிஃபிட்டு. அடுத்த ஸ்டேஜுக்கு பார்க்கும். அப்போ 3 சக்கும் வளைஞ்சு போது இந்த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுறோம். அது பண்ணும்போது என்னென்ன எல்லோரும் பயப்படுறதுக்கு தேவையில்லாத பயம். அது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு முதுகு ஊசியில் அது ரத்தம் இல்லாத சர்ஜரி, வலி இல்லாத சர்ஜரி, உலக தரத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம சென்னையிலேயே நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் பண்ணுற இடம் அந்த ஸ்டெரிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறோம். அதே சமயத்தில் 3வது முக்கியமான விஷயம் நம்ம டெக்னிக், நம்ம சாஃப்ட் டிஷ்யூ ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறதால அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி 6 மணி நேரத்தில் எழுந்து நடக்கிறாங்க. 80 வயசு 70 வயசு 90 வயசு இருக்கிறவங்க கூட, ஒரு 10-15 வருஷம் நடக்காதவங்க கூட அவங்க எழுந்து நடக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு கம்ப்யூட்டர் நேவிகேஷன் இருக்குது, ரோபோட்டிக் சர்ஜரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரோபோ வந்து சர்ஜரி பண்ண போட முடியாது, பண்ண போகிறது கிடையாது, டாக்டர் தான் பண்ண போகிறேன். பட் இருந்தாலும் என்னென்னா அந்த ரோபோ வந்து என்ன ஹெல்ப் பண்ணும் எனக்கு அப்படின்னா, அந்த 99%க்கும் 100% வித்தியாசம். ஒரு மில்லிமீட்டர் ஒரு ஹியூமன் எரர் வராமல் அந்த கரெக்டான அளவில் தான் அந்த க்ளீன் பண்ணுறோமா அப்படின்றத செக் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படி பண்ணி அலைன்மெண்ட் கொடுத்து அந்த சின்ன வயசில் எப்படி அலைன்மெண்ட் இருந்ததோ அது மாதிரி வந்து மாற்றுறது தான் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட். இந்தமாரி லோக்கலாக வந்து இன்ஃபில்ட்ரேஷனு, டூனிகேட்டு, அப்போ ஒரு 2 மூட்டு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 40 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். சுத்தமாக ஒரு ட்ராப் பிளட்டு கூட வராது. அது பெயின்லெஸ், கம்ப்ளீட்லி பெயின்லெஸ். எபிடூரல் அனஸ்தீசியா, அடக்டர் கனால் பிளாக்கு, போஸ்டியோ கனால் பிளாக்கு அப்படிலாம் கூட வழியே இருக்காது. ஒரு 6 மணி நேரத்தில் அவங்க எழுந்து நடக்கிறாங்க. அடுத்த நாள் படி ஏறுறாங்க. அதுக்கப்புறம் டாய்லெட் ட்ரைனிங்லாம் முடிஞ்சிட்டு 3வது நாள் மோஸ்ட்லி எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு 5வது நாளுக்கு என்னை பார்க்க வருவாங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுவேன். அப்போல்லாம் நல்லா நடப்பாங்க, நேராக நடப்பாங்க, ஆடி நடப்பாங்க. ஒரு 2 வாரம் கழிச்சு எல்லாம் தையல் பிடிச்சப்பறம் நல்லா வாக்கிங்லாம் போக ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் ரீசெண்டாக என்னோடய பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு 2 வாரம் கழிச்சு மலையெல்லாம் போய் திருப்பதி எல்லாம் வேண்டிட்டு பகவானை போய் நடந்தே தரிசித்து வந்த பேஷண்ட்லாம் உண்டு. ஸோ அதனால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைனா ஒரு தப்பான அறுவை சிகிச்சை இல்லை, அது பயந்துக்கிட்டு சும்மா அதாவது இது பயந்து போய் நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இன்றைக்கி கைக்கு எத்தனை வருஷம் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிட்டேன், எங்கேயும் போகல, எல்லாத்தையும் டிபெண்ட். ஏன்னா அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறாலும் நீங்கள் ஆக்டிவாக வர்றது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதுன்றது ஒரு பக்கம். 2வது நீங்கள் உங்களால் 10 பேர் பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் தேவைப்படும் போது அதை கண்டிப்பாக பண்ணிக்கங்க, பயமில்லாத பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது பற்றி டவுட் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சரியா? இதை பற்றி எந்த சந்தேகம்னாலும் உங்களுக்கு நான் விடை கொடுக்க எந்நேரமும் காத்திருக்கிறேன். அதே சமயத்தில் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து இந்த வழியில் பயந்துக்கிட்டு, ஆப்ரேஷனுக்கு பயந்துக்கிட்டு, போய் ஒழுதுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்க்கைன்றது ஒரு வாரம், அதை வந்து என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான். 97 வயசாக இருந்தாலும் சரி, 100 வயசாக இருந்தாலும் சரி, வயசை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எல்லா அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதால தைரியமாக பண்ணிக்கோங்க. அதை பற்றி ஏதாவது விளக்கம் வேணும்னா என்னை நேரில் சந்திங்க. ஆரோக்கியமாக வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.